எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு இனிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவின் இதயம் என்றாலே ஆறுதல் அளிப்பது, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அரவணைக்கின்ற இதயம் என்பது நம் எல்லாருக்கும் தெரியும். எனவேதான் இயேசுவின் இதயத்தை கொண்டாடுகின்ற பொழுது, இயேசுவின் இதயத்தை நினைவு கூறுகின்ற பொழுது, இயேசுவின் இதயத்தை வழிபடுகின்ற பொழுது, வணக்கம் செலுத்துகின்ற பொழுது, அவரில் விளங்கிய அதே தன்மை நம்மிலும் விளங்க நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த ஆறுதல் என்று சொல்லுகின்ற பொழுது பல நேரத்தில் என்னுடைய நினைவுக்கு வருவது, பாஸ்கா வியாழன் அன்று இரவிலே திருப்பலிக்கு பின்னால் நற்கருணை ஆராதனை வழிபாடு நடைபெறும். அதிலே ஒரு பகுதி, ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம். தெரியுமா உங்களுக்கு? அந்த திருக்குடும்ப பக்தி மாலையில் 226வது பக்கத்தில் இருக்கிறது. அந்த திருமணி ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம், நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம் ஆண்டவரே. அப்போ எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? அங்கே ஒரு பங்குல இதே போல வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. அழகாக பாடி ஒரு அம்மா அந்த ஆராதனை நடத்தினார்கள். எங்கள் குற்றங்களால் உமது இதயத்தை நாங்கள் நோக செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொன்றா பாடுறாங்க. பாடிட்டு அந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஃபாதர்கிட்ட ஒரு ஆள் வந்தார். வந்து சொன்னார், ஃபாதர், அண்ணா ஒருத்தி பாடிட்டு இருக்கிறா இல்லையா, அவளை முதல்ல நிறுத்த சொல்லுங்க அப்படி. இப்போ ஃபாதர் சொன்னார், கோவப்படாதீங்க, நல்ல நாளாக நீங்கள் சத்தம் போடாதீங்க, அமைதியாக பேசுவோம், வாங்க பங்களாவுக்கு வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் முடியாது, அவள் நிறுத்தணும், ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கிறா இல்லையா, அவளை நிறுத்த சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு. இப்போ ஃபாதருக்கு கோவம் வந்துடுச்சு. ஃபாதர் கேட்டார், அந்த அம்மாவை நிறுத்த சொல்ல நீங்கள் யார் அப்படி. அப்போ அவர் சொன்னார், நான் தான் அவளோட வீட்டுக்காரரு, நான் தான் அவளோட வீட்டுக்காரரு. ஃபாதர், உங்களுக்கு தெரியுமா, 19 வருஷமா எனக்கு ஆறுதலை தொலைச்சிட்டு இங்கே வந்து உட்காந்து ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கிறா. எங்கள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் காலையிலே ரூமில் பூட்டி போட்டது, காலையில் வீட்டை விட்டு கிளம்புனது எங்கே, கோயிலுக்கு. இந்த விடிய விடிய என்ன செய்கிறா, ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுக்குறா. அது கூட பரவாயில்லை ஃபாதர், அவளுக்கு அம்மா அப்பா வயசானவங்க ஆள் சொல்லி விடுறாங்க, ஒரு 8 வந்து பார்த்துட்டு போய் சொல்லு, நிறைய துணி கிடக்குது, துவைச்சி தர்றதுக்கு ஆள் இல்லை, அவளை வந்து துவைச்சி தர சொல்லு அப்படின்னு அடிக்கடி ஆள் விடுறாங்க. அவள் இன்னும் போன பாடில்லை. இது கூட பரவாயில்லை ஃபாதர், இங்கே ஆண்டவருக்கு ஆறுதல். ஆனால் சண்டைன்னு வீட்டில் வந்துன்னா கெட்ட வார்த்தை, ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் 10 கிலோ 20 கிலோ வெயிட்டோட வெளியே சாடுது. அன்பியம் எல்லா பக்த சபையிலையும் பங்கெடுக்கிறா, எல்லா ஜபமாலை, எந்த வீடு சந்திப்பிலையும் முதல்ல நிற்கிறா ஃபாதர். ஆனால் பிரச்சனைன்னு வந்தா அதுலேயும் அவ தான் நம்பர் 1. முதல்ல அவளை நிறுத்த சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரிஞ்சா நல்லது இல்லையா? அதாவது வாழ்வை மாற்றாத எந்த வழிபாடும் பயனற்றது. இயேசு நமக்கு ஆறுதல் அளிக்கின்றார், இயேசு நமக்கு அடைக்கலம் தருகின்றார், இருகரம் விரித்தவராக நிற்கின்றார், இதெல்லாம் உண்மை. இயேசுவின் இதயத்திலே எல்லாருக்கும் இடம் இருக்கிறது. அதான் சொன்னாங்க, நம்ம கோயிலில் மேலே ஒரு இயேசுவினுடைய சுரூபம் இருக்கிறது அல்லவா, இங்கேயும் இருக்கிறது. இதை பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு என்ன தோணுது? சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள். எல்லாருக்கும் இடம் இருக்கிறது, அதானே அரவணைக்கக்கூடிய இதயம், எல்லாருக்கும் இடம் இருக்கிறது. ஆனால் என் நண்பர் ஒருவர், இன்னொரு மதத்தை சார்ந்தவர் என்னிடத்திலே சொன்னார், விஜன், உங்கள் எல்லா கோயில்களையும் நிறுவனங்களையும் இயேசு 2 கையை விரிச்சிட்டு நிற்கிறார் இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன்,
எல்லாருக்கும் இடம் இருக்கிறது, எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு இயேசு நம்ம எல்லாரையும் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஆள் சொன்னாரு, எனக்கு ஒன்று தோணுது, என்ன தெரியுமா, உங்கள் கோயில்கள் நடக்கக்கூடிய மனித விரோத செயல்கள், அட்டூழியங்கள், உங்கள் கோயில் நடக்கக்கூடிய சக மனிதனுக்கு எதிரான சுரண்டல்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது, நிறுவனங்கள் நடக்கக்கூடிய குழப்பங்களை பார்க்கின்ற பொழுது மேலே நிற்கிற ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு இவங்களை தெரியவே தெரியாது. அந்த கையை அப்படியும் பார்க்கணும். எனவே தான் நம்முடைய வீடுகளில் திரு இருதய ஸ்வரூபங்கள் இருக்கின்ற பொழுது கரெக்டாக கையை பார்க்கணும். இப்படி தான் வைக்கிறாரா, இல்லை ஒவ்வொரு நாளும் முடியும் போது எனக்கு இவர்களை தெரியவே தெரியாது என்று சொல்லுகிறார்களா? அதனால தான் ஒரு ஃபாதர் சொன்னார், நான் வீட்டு மந்திரிக்க போன பொழுது இயேசுவின் திரு இருதய முகம் கனத்திருந்தது. நான் கேட்டேன், ஏசப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, உங்க முகம் ஏன் கனத்திருக்கு அப்படின்னு. அவர் சொன்னாரு, நீ சொல்லிட்டு போயிடுவ, ஒரு நாள் இந்த வீட்டில் வந்து உட்கார்ந்து பாரு, அப்போ உனக்கு தெரியும் உன் முகம் கணக்குமா கணக்காதா. எனவே இதெல்லாம் நான் சொன்னாலும் இதனுடைய உள்கிடக்கை என்பது இயேசுவின் இதயம், அன்பின் இதயம், மாற்று கருத்தே கிடையாது. இயேசுவின் இதயத்தில் எல்லாருக்கும் இடம் இருக்கிறது, சந்தேகமே கிடையாது. ஆனால் என் இதயத்தில், நம் இதயத்தில் எல்லாருக்கும் இடம் இருக்கிறதா? இயேசு இரக்கமும் பரிவும் கொண்ட கடவுள். அவருடைய இதயம் இரக்கத்தால் நிறைந்து வழிகிறது, தாழ்மையான இதயமாக இருக்கிறது, ஆறுதல் அளிக்கக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய இதயமாக இருக்கிறது. அதனாலதான் இயேசுவின் இதயத்தை அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 31வது வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பில் என்று நம்மை எதுவும் பிரிக்க முடியாது, யாராலும் ஒருபோதும் பிரிக்க முடியாத அந்த அன்பை கடவுள் ஒவ்வொரு நாளும் தன் இதயத்தின் வழியாக, இதயத்தை திறந்ததன் வழியாக, இதயத்தை வெறுமையாக்கியதன் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அந்த இதயத்தினுடைய சிறப்பு என்பது காயம்பட்டாலும் கொடுத்து கொண்டே இருக்கிறது, காயம்பட்டாலும் மன்னித்து கொண்டே இருக்கிறது, தான் காயம்பட்டாலும் அனைவரையும் அழைத்து கொண்டே இருக்கிறது, தான் காயம்பட்டாலும் அந்த காயத்திலே நிலைத்திருக்காமல் எல்லாருக்கும் மன்னிப்பை வழங்குகின்ற இதயம் அந்த இதயமாக இருக்கிறது. எனவே நிபந்தனையற்ற ஒரு அன்பை இந்த இதய ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அதைத்தான் மார்கரெட் மரியாவிற்கு அந்த காட்சியிலே தன் இதயத்தை திறந்து காட்டி எல்லாரையும் அன்பு செய்கின்ற இதயமாக இது இருக்கிறது, அன்பினுடைய உச்சகட்டம் இது என்று தன் இதயத்தை அந்த புனிதைக்கு ஆண்டவர் காட்டுகின்றார். என்றால் நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்ய நாம் கடமைப்பட்டவர்கள். கிளாடியேட்டர் என்கின்ற அந்த திரைப்படத்திலே ஒரு வரி அதிலே வருகிறது. அதாவது ஒருவன் தன்னுடைய இதயத்தை முழுவதும் வஞ்சகம் நிறைந்து மற்றவரை அழிக்க வேண்டும், மற்றவரை எப்படி ஒடுக்கலாம் என்று தூக்கமில்லாமல் யோசித்து 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 அங்கும் இங்கும் உலாத்துகின்ற பொழுது அவனுடைய அக்காவின் மகன் நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பான். அந்த படுக்கையின் அருகிலே வந்து தன் அக்காவிடம் சொல்வான், இவன் நிம்மதியாக தூங்குகிறான், காரணம் இவன் அன்பு செய்யப்படுகிறான். நல்லா இருக்கு இல்லையா? இவன் நிம்மதியாக தூங்குகிறான், காரணம் இவன் அன்பு செய்யப்படுகிறான். நான் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய இதயத்திலே வஞ்சகமும் பகைமையும் நிறைந்திருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய அடுத்த கேள்வி, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய இல்லங்களில் நாம் ஒருவர் மற்றவரை நிம்மதியாக தூங்க விடுகிறோமா? இப்போ அதிகாலை தானே, நேற்று இரவு நம்முடைய இல்லங்களிலே என்னெல்லாம் வித்தைகள் காட்டியிருப்போம், எத்தனை பேருடைய தூக்கத்தை ஒரு சில நேரத்தில் நாம் கெடுத்திருப்போம், தூங்க விடாமல் செய்திருப்போம். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், அல்லது நம்முடைய பழைய செயல்பாடுகள், அதாவது அன்பு செய்யப்படுகின்றவர்கள் நிம்மதியாக தூங்குகிறார்கள் என்றால் என் இல்லத்திலே என்னோடு இருக்கக்கூடியவர்கள் நிம்மதியாக தூங்கவில்லை என்றால் எனக்கு அதற்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறக்கவே கூடாது. இந்த உலகத்தில் தூங்க விடாமல் ஒருவரை செய்வது போல் பெரிய பாவம் வேறு ஒன்றுமே இல்லை என்று நான் போன வாரமும் சொன்னேன். அது உண்மை, அது உண்மை. எனவேதான் நிம்மதியாக ஒருவர் தூங்குவதற்கு என்னால் இயன்ற அனைத்தையும் நான் செய்கின்ற பொழுது என் இதயம் இயேசுவின் இதயத்திற்கு ஒத்திருக்கிறது. ஜெபம் மட்டும் செய்தால் போதாது. இயேசுவே, உம்முடைய இதயம் என் இதயத்தை போல, அல்லது என் இதயம் உம்முடைய இதயத்தை போல மாற செய்தருளும் என்று நான் ஜெபிக்கின்ற பொழுது அந்த இதயத்தில் விளங்கிய எல்லா குணங்களும் நமக்குள்ளே வர வேண்டும். அதனால தானே நிபந்தனை இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அன்பை அந்த இதயம் நமக்கு கொடுக்கிறது. என்றால் இந்த பிரபஞ்சம் அதைத்தானே செய்கிறது. அதாவது எந்த பிரதிபலனும் பார்க்காமல் பூக்களை மலரச் செய்கின்ற செடி
எந்த பிரதிபலனும் பார்க்காமல் எல்லா இடத்திலும் பாய்கின்ற, எல்லா இடத்தையும் செழிப்பாக்குகின்ற அந்த நதி, எந்த பிரதிபலனும் பார்க்காமல் கனிகளை அன்றாடம் கொடுக்கக்கூடிய மரங்கள், இவையெல்லாம் நிபந்தனையற்ற அன்பிற்கு அடையாளங்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய நிபந்தனையற்ற அன்பின் அடையாளத்திற்கு முழுமையும் உச்சமாக இருப்பது இயேசு என்ற ஒரு நபர். எனவே அவரை நாம் முதன் மாதிரியாக கொள்ளுகின்ற பொழுது, அவருடைய இதயத்தை நாம் நம்முடைய இதயமாக மாற செய்கின்ற பொழுது, எல்லாருக்கும் நம்முடைய இதயத்திலும் அன்பு இருக்கும், எல்லாருக்கும் நம்முடைய இதயத்திலும் இடம் இருக்கும். ஏனென்றால் இதய அன்பை சுவைத்த ஒருவர் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்கின்ற உறுதிப்பாட்டை கொண்டவராக இருப்பார். அதுதான் நமக்கு இதய ஆண்டவர் தருகின்ற உறுதிப்பாடு. அதாவது வாழ்க்கையில் என்னவும் வரட்டும், பிரச்சனை வரட்டும், குழப்பம் வரட்டும், நெருக்கடி வரட்டும், கையறு நிலை வரட்டும், யாருமே உதவி செய்யாத முடியாத ஒரு நிலை வரட்டும், என்ன வந்தாலும் கடவுளுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்கின்ற உறுதிப்பாடு திரும்ப திரும்ப நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கும். தொடக்க நூலில் நாம் பார்த்தோம் அல்லவா, யோசேப்பை பார்க்கின்றோம். தொடக்க நூல் 45ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு அவருடைய சகோதரர்களால் விற்கப்படுகின்றார். தந்தை அன்பு செய்த தந்தையை விட்டு அவர் பிரிக்கப்படுகின்றார். ஆனால் இறுதியிலே அவர் சொன்ன வார்த்தை அழகானது, எனக்கு ரொம்ப பிடித்த இறைவார்த்தை. அதாவது காயம்பட்டிருப்பவர்கள், துரோகத்திற்கு ஆட்பட்டவர்கள், மன்னிக்க இயலாமல் இருப்பவர்கள் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை வாசிக்க அவர் சொல்லுகின்றார். 45ஆவது அதிகாரம் 5ஆவது இறைவார்த்தை, நீங்கள் இங்கு செல்லுமாறு என்னை வெற்றிவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே நீங்கள் சினம் கொள்ள வேண்டாம், ஏனென்றால் உயிர்களை காக்கும் பொருட்டு கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு 8வது வார்த்தை, என்னை இங்கு அனுப்பியதை நீங்கள் அல்ல, கடவுள்தான். அவரே என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தினார். என்னை நீங்கள் அனுப்பியது நீங்கள் அல்ல, அது கடவுள். ஏனென்றால் அவருடைய துன்பத்திலும் அவர் பட்ட வேதனையிலும் தன் சகோதரர்களை வெறுக்கவோ பகைக்கவோ இல்லை, எல்லாவற்றிலும் கடவுளின் திருவுளத்தை காண்கிறார். அதனால்தான் கடைசி அதிகாரம் 50வது அதிகாரம் 19வது வார்த்தையில சொல்லுகின்றார், அஞ்சாதீர்கள், நான் என்ன கடவுளா? ஏனென்றால் சகோதரர்கள் பயந்து நிற்கிறார்கள், என்ன செய்ய போறானோ என்று பயந்து நிற்கின்ற பொழுது அவர் தைரியம் ஓட்டுகின்றார், அஞ்சாதீர்கள், நான் என்ன கடவுளா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்கள் உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக கடவுள் மாற்றிவிட்டார். அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, தங்கை, சகோதர சகோதரிகளை நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் அந்த தீமையை என் கடவுள் நன்மையாக மாற்றிவிட்டார் என்று நான் என்னுடைய இதயத்திலே உறுதியாக நினைக்கின்ற பொழுது எல்லாருக்கும் என்னுடைய இதயத்தில் இடம் இருக்கும். கடவுளுக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் நடக்காது என்ற உறுதிப்பாடு எனக்குள்ளே வரும். D.L. மூடி பைபிள் இன்ஸ்டிடியூட் என்கிற ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கிறது. அதிலே சார்லஸ் கூப்பர் என்கின்ற 26 வயது இளைஞன் தன் வாழ்க்கையை சாட்சியாக சொல்லுகின்றான். 22 வயதிலே வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான், நல்ல வேலை இருக்கிறது, நல்ல சம்பளம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. அவன் சொன்னான், எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஒரே ஒரு குறை, ஒரு திருமணம் மட்டும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் இருக்குது, இந்த ஒண்ணு நடந்துன்னா, இந்த ஒண்ணும் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும். அவனும் சொன்னான், எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஒரு திருமணம் மட்டும் நடந்தால் நன்றாக இருக்கும். பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவனை திருமணம் செய்ய வந்தார்கள். பெண்களுடைய பெற்றோர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவனை மருமகனாக அடைய முயற்சி செய்தார்கள். ஏனென்றால் இப்படி ஒருவன், இப்படி ஒரு நல்ல பையன், கடவுளுக்கு பயந்தவன், நல்ல வேலை இருக்கக்கூடியவன், நன்றாக சம்பாதிக்கக்கூடியவன், நல்ல திறமை உள்ளவன், நல்ல குணநலன் உள்ள ஒரு மருமகன் எங்களுடைய பெண்களுக்கு கிடைத்தால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு போட்டி போட்டு கொண்டு வந்த பொழுது அவன் ஒவ்வொரு பெண்களாக நிராகரிக்கின்றான். அவன் சொன்னான், நீ அல்ல கடவுள் எனக்கென வைத்திருக்கக்கூடிய பெண், இவளல்ல கடவுள் எனக்கென வைத்திருக்கக்கூடிய பெண் என்று ஏறக்குறைய 60 பெண்களை அவன் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான். கடவுள் எனக்கென வைத்திருக்கக்கூடிய பெண் நீ அல்ல, இவள் அல்ல. சாலமோனின் ஞானம் 7ஆம் அதிகாரம் 28வது வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, ஞானத்தோடு வாழ்பவர்கள் மீது கடவுள் அன்பு செலுத்துவதைப் போல வேறு எதன் மீதும் அவர் அன்பு செலுத்துவதில்லை. ஆனால் கடவுள் ஒரு மனிதனை வழிநடத்தக்கூடிய விதம் அழகானது. 60 பெண்களை வேண்டாம் என்று சொல்லுகின்றான். இறுதியிலே ஒரு பெண்ணை பார்க்கிறான், அவனுக்கு பிடித்து போனது, வீட்டிலே சொல்லுகிறான், திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அவள் வியாபாரம் செய்யக்கூடிய பிசினஸ் உமன். அவள் சொன்னாள், திருமணமான 6வது மாதத்திலே, சார்லஸ், நான் வியாபாரம் சம்பந்தமா ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், நீ என்னை ஏர்போர்ட்ல கொண்டு விட்டுட்டு நான் வரும்பொழுது என்னை திருப்பி அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அவளை அவன் ஏர்போர்ட்ல கொண்டு விடுகிறான். அந்த அம்மா போயிடுச்சு. 6 மாதம் கழித்து தகவல் வருகிறது, அவள் திரும்ப வருகிறாள் என்று. அவளை அழைத்து வருவதற்காக வண்டி எடுக்க போகின்ற பொழுது அவனுடைய மாமியார், அந்த பெண்ணினுடைய தாயார் சொன்னாங்க, சார்லஸ், நானும் வரேன்,
2 பேருமாக சேர்ந்து விமான நிலையம் செல்லுகின்றார்கள். விமான நிலையத்தினுடைய கண்ணாடி திரை வழியாக பார்க்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வர வேண்டிய விமானம் தரை இறங்குகிறது. விமானம் தரை இறங்கிய உடனே விமானத்தினுடைய பின்பக்க கதவு திறக்கப்பட்டது. பின்பக்க கதவு திறக்கப்பட்ட உடனே ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று சீறி பாய்ந்து கொண்டு விமானத்தை நோக்கி வருகிறது. ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஒரு உடல் கீழே இறக்கப்பட்டது. அவன் அதை பார்த்தவன் நினைத்தான், அமெரிக்காவில் உள்ள யாரோ ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க, அதனால அவள் உடலை கொண்டு வருகிறாள் என்று சொல்லிக்கொண்டு இவனுடைய கண்கள் எல்லாம் விமானத்தினுடைய முன்பக்க கதவை நோக்கியே இருந்தது. ஒவ்வொரு ஆளையும் இறங்க இறங்க அடுத்தவதான் வருவா, எப்படி இருப்பாளோ, பார்த்து 6 மாதம் ஆகிறது என்று கண்களில் கனவுகளோடு அந்த முன்பக்க கதவை நோக்கி கொண்டிருந்த பொழுது பக்கத்தில் நின்ற மாமியார் அவனுடைய கையை இறுக்கமா பிடிச்சிட்டு நடுக்கத்தோடு சொன்னார்கள், சார்லஸ், அந்த ஸ்ட்ரெச்சர்ல தொங்குறது அவளுடைய ஹேண்ட்பேக் தானே. சார்லஸ், அந்த ஸ்ட்ரெச்சர்ல தொங்குறது அவளுடைய ஹேண்ட்பேக் தானே அப்படின்னு சொல்லி இறுக்கமா பிடிச்சு அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவன் பார்க்கின்றான். நடுக்கத்தோடு பார்த்தவன் நடுநடுங்கி போனான். ஏனென்றால் அந்த ஸ்ட்ரெச்சரில் தொங்கினது அவனுடைய மனைவி பயன்படுத்தக்கூடிய கைப்பை. விமானம் தரையிறங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால் 24 வயது இளம்பெண் அட்டாக்கினால் விமானத்திலே இறந்து போனாள். 60 பெண்களை வேண்டாம் என்று சொன்னவன். எல்லாரும் சொன்னார்கள், சார்லஸ் இதோடு முடிந்து போனான், இனி அவன் ஒருபோதும் மேலே எழும்பவே மாட்டான், இனி அவனுக்கு வாழ்க்கை இல்லை. இங்கும் பலர் இருக்கலாம், அதாவது அன்பிற்குரியவர்களை இழந்திருக்கலாம். என்னை கவனிப்பார் என்று நினைத்தேன், எனக்கு முன்னால் போய்விட்டார். என்னை கவனிப்பார்கள் பிள்ளைகள் என்று நினைத்தேன், எனக்கு முன்னால் போய்விட்டார்கள். என் கணவனை இழந்தேன், என் மனைவியை இழந்தேன், என் மக்களை இழந்தேன், என் பெற்றோரை இழந்தேன் என்று வேதனையோடு இருப்பவர்களுக்கு சார்லஸ் சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. இளைஞர்களுடைய மத்தியிலே அவன் இவளையும் சொல்லிக் கொண்டு சொன்னான், இன்றைக்கு 26 வயதில் என்னுடைய அழகிய இளம் மனைவியை நான் இழந்தேன், எல்லாம் முடிந்தது என்று என்னோடு இருந்தவர்கள் எல்லாரும் சொன்னாலும் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் முன்னால் கையிலே விவிலியத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிறேன் என்றால் ஒரே ஒரு காரணம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை, கடவுளோடு அன்பு கூறுபவர்களிடம் அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். ஏனென்றால் என் கடவுளின் செயல்பாடுகளில் எனக்கு எந்த அவநம்பிக்கையும் இல்லை. என் வாழ்க்கையில் கடவுளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்ற உறுதிப்பாட்டை நான் கொண்டிருக்கிறேன் என்று அந்த 26 வயது இளைஞன் இத்தனை மக்கள் மத்தியிலே சொல்லுகின்ற பொழுது நமக்கும் கடவுள் அதே உறுதிப்பாட்டை தருகின்றார். கடவுளை மிஞ்சியது நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை, கடவுளுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் எதுவும் இல்லை. இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது எல்லாருக்கும் நம்முடைய இதயத்திலே இடம் கிடைக்கும். ஏனென்றால் அவர் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர். ஆமேன்.